கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே. பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது மல்கியாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அன்பானவர்களே, இதோ அந்த இடத்துல மல்கியா தீர்க்க தரிசனத்தை உரைக்க வரும்பொழுது கர்த்தர் மல்கியாவை மறைத்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இது எப்போ நடக்க போற சம்பவங்கள்னா, கடைசி நாட்கள்ல எலியா தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்னால இந்த பூமியை கர்த்தர் பிரியமானவர்களே அவர் தண்டிக்கிற, நியாயம் விசாரிக்க வரப்போகிற நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆனாலும் என் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னால சம்பவிக்க போற காரியங்களை குறித்து தீர்க்கதரிசி உரைத்து விட்டு உடனே சொல்றார், எந்த காலத்துல எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை நாம் உலகத்தின் மேல செலுத்தினாலும் என் நாமத்திற்கு பயப்படுறாங்களே அவங்க மேல என் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரியனுடைய சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஒண்ணு. அடுத்து சொல்றாரு, நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொன்னபடியே எக்காலமானாலும் சரி அவருக்கு பயந்து நடக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த சூரியனுடைய சிறகின் கீழே, அந்த நெல்ல, அந்த வெளிச்சத்துல நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அது மட்டுமல்ல, அவர் பாதுகாப்பையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம் உண்ணுகிற உணவுல நமக்கு வேண்டிய பலனை, ஆரோக்கியமான உணவை நீங்க சாப்பிட்டு பலனடைந்து புஷ்டிமா பசுமையுமா இருப்பீங்கன்றார். அப்ப தேவன் சொன்னபடியே ஆகாரத்துக்கு ஒரு குறைவு இருக்காது, சுகத்துக்கு குறைவு இருக்காது, பாதுகாப்புக்கு குறைவில்லாதபடி வாழ்வதற்கு அஸ்திபாரமாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னபடியே நமக்கு செய்வார். ஆகையால் ஆண்டவரே, நீங்க உங்களுக்கு பயப்படுற பயத்தினால என்னையும் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை நிரப்பும் கேட்போம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆமா ஆண்டவரே, ஆனாலும் என் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்க. நீங்களே அப்பா, இந்த வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு பயப்படுகிற பயமும் அதே போல உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்கள் சுகமாய் வாழ உதவி செய்யும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்கிறதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தழும்புள்ள கரங்களினாலே காயங்களாற்றிடு வீரே. God bless you, church. Have a blessed day. Amen.